அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்புவீங்களா? இப்பதானங்க பெரும்பான்மை நிரூபிச்சு ஆட்சி அமைச்சிருக்காரு. அதுக்குள்ள சாதனைனா எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் சொல்லுவது இலவசத்தை கொடுத்தார் அல்லது புது சட்டம் போட்டுட்டார் அப்படின்றதுக்கெல்லாம் வரல. இதை விட மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காரு. ஒரு எழுச்சி வந்திருக்கு. அது தேர்தலில் வாக்களிச்சதை வச்சு பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. இது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது. மறுபடியும் அது உள்ள கொண்டு வர முடியாத விஷயத்த அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்கலாம், "நம்மள் அரசியல் பேசினால் வேண்டாம், அரசியல் பேசக்கூடாது" அப்படின்னு நம்மள தவிர்க்க சொல்லுவாங்க. அப்பல்லாம் டீ கடையிலயும், ஹோட்டல்ல அது மக்கள் கூடுற இடத்துலலாம், "இங்கு அரசியல் பேசாதீர்கள்" அப்படின்னு போர்டு வைப்பாங்க. ஏன்னா, அரசியல் பேசி சண்டை, சச்சரவு வருமோன்ற பயத்துல. அதனால யாருக்குமே அரசியலே தெரியாம இருந்தது. அரசியல் என்பது அது ஒரு தனி விஷயமா தான் பார்க்கப்பட்டது. அப்படி அரசியல் பேசுறது யாருன்னா, தொண்டர்கள். அந்த கட்சி தொண்டர்கள் தான் பேசுவாங்க அரசியல். அதை தாண்டி யாருமே பேச மாட்டாங்க. அப்படி இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு அரசியலே தெரியாது. இவங்கலாம் அரசியல்லாம் தெரியாமயே விஜய் அவர்களுடன் போறாங்க அப்படின்லாம் நெறைய பேர் பேசுனாங்க இல்லையா? இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல பேசுறாங்க, அரசியல்ல பார்க்குறாங்க. அரசியல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது மிகப்பெரிய சாதனையா பார்க்குறேன். ஏன்னா, நம்மலாம் அரசியல் தெரியாததால தான் இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? அவங்களுக்கு ஓட்டு போடணுமான்னு தெரியாது. ஏதோ ஒரு கோட்பாடு, ஏதோ ஒரு அந்த நேரத்துல நடந்தத வச்சு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். இப்ப எல்லாருமே அரசியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இளைஞர்கள் மிக முக்கியமாக. இதுவரை படித்தவர்கள் வாக்களிக்க கூட வராம இருந்தாங்க. போங்கயா, அத இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வாக்குப்பதிவு அதிக அளவுல ஆனத பார்க்கும்பொழுது, இளைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. கட்சின்றத விட்டுருங்க. அரசியல் பார்க்குறாங்கன்றேன். படித்தவர்கள் அரசியலை பத்தி பேசுகிறார்கள். அது ஒரு புதிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்போ அவர் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய சாதனை என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும் அனைவரும் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், நம்மை ஆள்வது யார்? இந்த மாநிலத்தை உயர்த்துவது யார்? மாநிலத்தை பின்தங்க வைப்பது யார்? அப்படின்ற விஷயம் அரசியலை சார்ந்து தான். கட்சியை சார்ந்து கிடையாது நான் சொல்றது. கட்சி தொண்டர்கள் அந்த கட்சிக்காக பேசுவாங்க. அது நல்லதோ, கெட்டதோ அது அவங்களோட பேசிட்டு இருக்க மாரி இருக்கும். கட்சி ஒருவேளை தவறே செஞ்சா கூட நியாயப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் அரசியல் என்பது எல்லாருக்குமான ஒரு விஷயம். இன்னைக்கு நெறைய இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க. இப்பல்லாம் முன்னாள் கட்சி தலைவர் பேர் தெரியும். எத்தனை அமைச்சர் இருக்காங்க தெரியாம இருந்தது. இப்ப தெரிய வருது. யார், யார் எந்த துறையை சார்ந்து இருக்கிறார்கள்? ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம்னா என்ன? வெள்ளை அறிக்கைன்னா என்ன? பட்ஜெட்னா என்ன? இலவசம் குடுக்க முடியுமா? முடியாதா? ஆட்சி அதிகாரத்தில் அமருபவர்கள் எத்தனை சீட்டு இருக்க வேண்டும்? அதற்கு வெளியில இருந்து ஆதரவு கேட்டால் எந்த மாரிலாம் ரியாக்ட் ஆகும்? இப்போ எதிரியாக இருந்த கட்சி எப்படி ஒண்ணு சேர்றாங்க? ஒரே கட்சியில இருக்கிறவங்க மாறுபட்ட கோணத்துல ஏன் இருக்காங்க? இப்படி எல்லா விஷயமும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இத நான் பார்க்குறது என்னன்னா, மிகப்பெரிய சாதனை அவர் செஞ்சிருக்கிறது. முதல்ல அரசியல் எல்லாரும் பேச வச்சாரு பார்த்தீங்களா? பார்க்க வச்சது, பேச வச்சதெல்லாம் பெரிய சாதனை. ஏன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும், அடித்தட்டு மக்கள்லேருந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே அரசியல் என்ன? என்ன? அரசியல்ல எது செய்யுதாங்க? எது நடக்குது? எந்த வேலை நடக்காம இருக்கு? எதனால முன்னேற்றம் இல்லாம இருக்கு? எது முன்னேறி இருக்கு? இப்படியெல்லாம் ஆராய ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ ஒவ்வொரு துறை இருக்குன்னா, அந்த துறை சார்ந்த விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. உதாரணத்துக்கு பால்வளத்துறை இருக்குன்னா, இனிமேல் அத கேட்பாங்க. பால்வளத்துறையில என்ன வருமானம் வருதா? இல்ல குறையுதா? அதுல ஏன் விலைவாசி ஏத்துறாங்க? ஏன் ஏத்தல? எத்தன விதமான பால் வருது? என்ன விலைக்கு வருது? பஸ் கட்டணம் உயருதுன்னா, போக்குவரத்து துறை எந்த நிலைமையில இருக்கு? மின்சாரத்துறை எந்த நிலைமையில இருக்கு? விவசாயியுடைய வாழ்வாதாரம் ஏத்தறதுக்காக என்னெல்லாம் சலுகை தராங்க? அந்த சலுகை சரியா போய் சேருதா? இலவச மின்சாரம் என்பது தேவைதானா? மின்சாரம் அப்படி குடுத்தா, மின்சார தட்டுப்பாடு வந்தா என்ன பண்றது? மின்சாரம் எவ்வளோ ரூபாய் குடுத்து வாங்குறாங்க? அத மக்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு குடுக்குறாங்க? அப்படின்ற பல விஷயங்கள்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சுருவாங்க எல்லாரும். ஏன்னா, அது அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இப்ப தான் நுழைஞ்சிருக்கு. அவங்களுக்குள்ள நுழைஞ்சு, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் அமைச்சராமே, இவங்க 108 இருக்குல்ல, அப்புறம் ஏன் இவங்க ஆட்சி அமைக்கல? அப்படின்னா, 118 வேணுமா? என்னது ஏன் 118? இல்ல அதான் பெரும்பான்மையாம். 234ல சரிபாதி இருந்து ஒரு எம்எல்ஏ அதிகமாக இருந்தால் அவங்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ ஒரு கட்சிய சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. யார் ஆதரவு தெரிவிச்சாலும் ஓ!
ஓட்டு வாங்குற வரைக்கும் வேற வேற கட்சியிலிருந்து அப்படி போக முடியுமோ? அப்படி போனா அது சரியா தவறா? இப்படி பல விஷயங்கள். முதலமைச்சர் என்னெல்லாம் பேசலாம்? என்ன பேசக்கூடாது? முதலமைச்சரை யார் எதிர்த்து பேசுறாங்க? ஆதரவா பேசுறாங்க. அப்ப எதிர்த்து பேசுறதுல நியாயம் இருக்கா? இல்லையா? முதலமைச்சர் எல்லாத்துக்கும் தலையாட்டுறாரா? இல்ல செயல்படுத்துறாரா? ஒரு அமைச்சருடைய வேலை என்ன இருக்கு? ஒரு பதவி பிரமாணம்ன்றது என்ன? ஓட்டுன்னா என்ன? ஓட்டு வங்கின்னா என்ன? பெர்சன்டேஜ்ன்னா என்ன? எம்.எல்.ஏ எத்தன பேர் இருக்கணும்? எத்தனை எம்பி தமிழ்நாட்டுக்கு? எம்பி உடைய வேலை என்ன? இந்த எம்பிக்களால் மத்திய அரசுக்கு எந்த வகையில வந்து பொறுப்பாக முடியுது? இப்படி பல விஷயங்கள் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் யார்? இத தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப ஆளுநர் பேர் சொல்றாங்க. ஆளுநர் கூப்பிடவே இல்லையாம்பா! அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து கொறடான்னு ஒருத்தர் இருக்கணுமா கட்சியில? எதிர்க்கட்சி தலைவர்ன்னு ஒருத்தர் இருக்கணுமா? இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குன்ட்டு குறுகிய காலத்துல விஜய் அவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்துல தான் அரசியல்லயே ஈடுபட்டிருக்கார் நேரடியாக. அதுக்குள்ள இளைஞர்களும், படித்தவர்களும் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். கட்சிய பத்தி பேசுறாங்களான்னு நான் போவே இல்ல. கட்சி பத்தி, கட்சி தொண்டராகலாம் நான் கேட்கவே இல்ல. அரசியல் பேசுறாங்களா? நியாயமான அரசியல். அதாவது விவாதம் பண்ணக்கூடிய அரசியலா இருக்கணும். சண்டை போட்டுக்கிற அரசியலா இருக்கக்கூடாது. இவர் செய்வது சரி, இவர் செய்வது தவறு. அப்படி சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு எல்லாரும் அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற நிலைமைக்கு வராங்க. ஒரு மாநிலத்தின் எத்தனை எம்.எல்.ஏன்னு கூட நமக்கு தெரியுமோ தெரியாதோ இப்ப தெரிய வருது. எது மெஜாரிட்டின்னு தெரிய வருது. எது எதிர்க்கட்சின்னு தெரிய வருது. இப்ப அதிமுக, திமுக 2 கட்சி தான். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சியா இருந்தது. இப்ப 2 பேரும் இப்படி உட்கார்ந்துருக்காங்களே, 2 பேரும் எதிர்க்கட்சியானா இல்ல. அதுல யாரு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதிகமோ அவங்க தான் எதிர்க்கட்சி. அப்ப யாரு எதிர்க்கட்சி? அப்ப இன்னொரு கட்சி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி பல விஷயங்கள் அரசியலை புரிய வைத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்றேன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாம் நான் அரசியல் பேசணுங்க. அரசியல் பேசினால் தான் சட்டம் என்றால் என்ன? நாட்டின் வளர்ச்சி என்ன? என்னுடைய வளர்ச்சி என்ன? கல்வி இலவசம் என்றால் என்ன? விவசாயம் மேம்பாடு என்றால் என்ன? பொருளாதாரம் என்றால் என்ன? ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள் என்ன? இலவசம் கொடுப்பதனால் நாட்டிற்கு என்ன இழப்பு? தனி மனிதன் வாழ்வு உயர்ந்தால் எந்த வகையிலெல்லாம் நாட்டிற்கு அதாவது இலவசம் கொடுக்காமல் இருக்க முடியும்? சுயநலமாக அதாவது சுயதொழில் தொடங்குவதற்கு நாடு எவ்வளவு வந்து நிதிநிலை நிதி ஒதுக்கி இருக்கிறது? இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை என்ன? ஒரு ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கையிலே எவ்வளவு வந்து பட்ஜெட்ல பற்றாக்குறை இருக்கிறது? எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்காங்க? எந்த துறைக்கு எவ்வளவு வந்து பட்ஜெட் ஒதுக்குறாங்க? இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் தெரியணுன்றேன். இதை வந்து பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். மக்கள்லாம் வந்து அரசியல்ன்றது வேற என்னமோ மாதிரி அது ஓட்டு போடுவதற்கு மட்டும் ஒரு நாள் தான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. வாழ்க்கையோடு ஒன்றிய ஒரு விஷயம் தான் அரசியல். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அரசியல் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆள்பவர்களுடைய கடமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கடமை சரியாக செய்கிறார்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர்கள் ஆள தகுதி உள்ளவர்களா இல்லையான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லாமே அரசியல் தெரியணும். அப்போ கல்வி மூலமாக அரசியல் குடுத்திருக்கலாம். அப்படி நம்ம குடுக்கல. இல்ல பொது இடங்கள்ல பேசலாம். அப்படி பேசுறதுக்கு அனுமதி இல்ல. ஏன்னா அனுமதி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது விவாதம் பண்ணலாம். ஒருத்தர் விவாதம் பண்ணலாம். சண்டை போட்டுக்கூடாது. ஆனா இப்ப விவாதம் பண்றாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் திருப்பி அவர் கட்சி சார்பாலாம் சொல்லல. உண்மையிலேயே இந்த இருக்கின்ற இளைஞர்களை அரசியல் பேச வைத்தார். அரசியலை பார்க்க வைத்தார். அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இது வரும் ஆண்டுகளில் தொடருமேயானால் இனிமேல் தமிழகத்தில் அனைவருக்கும் அரசியல் தெரியும். எது தேவை, எது தேவையில்லை. எது வேண்டும், எது வேண்டாம் என்ற முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு வருவாங்க. ஒரு ஆட்சியை தக்க வைப்பதற்கு இலவசம் மட்டுமே காரணமா இல்லாம, மக்களும் இனிமேல் புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள். என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நடந்து முடிஞ்சது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதே மாரி இன்னொரு அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். சட்டசபையில் நடக்கின்றதை நேரலையில் மக்களுக்கு கொண்டு சேர்த்தால் இன்னும் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அரசியல் தெரியுறது மட்டும் இல்ல. என் தொகுதி எம்.எல்.ஏ சட்டசபையில எதனா பேசினாரா? என் தொகுதிக்காக ஏதாவது கேட்டாரான்னு தெரிஞ்சதுன்னா, அடுத்த தடவ ஒரு வாக்கு கேட்க வரும்போது, சட்டமன்றத்துல நீங்க பேசும்போது நான் பார்த்தேன். நீங்க எதுக்குமே வாய தொறக்கல, கேட்கவே இல்ல. இல்ல நீங்க கேட்டது உண்மை பார்த்தேன். அவங்க குடுக்கல. அப்படின்ற விஷயம்லாம் புரியும். அப்போ அரசியல்ல இருக்கக்கூடியவர்களும்,
மக்களுக்கும் ஒரு நல்ல நட்பு ரீதியான விஷயம்லாம் பழக முடியும். அதனால சட்டசபையில் நடக்கிறத நேரடியா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன். இனி வரும் காலங்களில் அனைத்து அரசியல் தலைவர்களும் அவர்களுடைய தொண்டர்களை அரசியல் தெரிந்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நீங்க ஆரோக்கியமான அரசியல் செய்யுங்கள். அடில் தடியில் அரசியலை பார்த்து மீண்டும் மக்கள் வந்து ஐயையோ! அரசியலாச்சே அது மோசமானது அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போகாம, விவாதம் ஆரோக்கியமாகவும், நன்மை பயக்கும் வகையில் நல்லதாகவும் இருக்கட்டும். தவறுகளாக இருந்தால் சுட்டிக்காட்டுவது தவறே இல்லை. அதனால எதெல்லாம் நல்லது பண்ணாங்களோ, அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அல்லது யாரா இருந்தாலும் கூட நல்லது பண்ணியிருந்தா வாழ்த்து தெரிவிங்க. தவறா இருந்தா சுட்டிக்காட்டுங்க. அதே மாரி ஆட்சியில் இருப்பவர்கள் ஒன்று சுட்டிக்காட்டினால் அது தவறு உண்மையிலேயே இருக்குமேயானால், அதை களைந்து விடுங்கள். நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்றதுன்னு இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா, ஆரோக்கியமான அரசியல் இருக்கும். ஆரோக்கியமான சமூகத்தில் இருக்கும் இளைஞர்கள் இருப்பார்கள். அதனால் அவர்களும், அவர்கள் குடும்பமும் மட்டுமல்லாமல் நாடு முன்னேறும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோளோடு சேர்ந்து சொல்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வரும் காலங்களிலும் அனைத்து அரசியல் தலைவர்களும் அரசியலை ஆரோக்கியமாக கொண்டு சென்றால் அனைவருக்குமே நன்றி பயக்கும். நான் சொல்லிய கருத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். ஒருவேளை நான் சொல்லியது சரி என்றால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.